ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி செஷன்ஸ். நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னாட்டா டியூ டு த கரோனா வெரி பிகினிங்கில் நாம் ரொம்ப பயந்தோம். கரோனா கொஞ்சமாக இருந்துச்சு. இன்னைக்கு கரோனா நிறையா இருக்குது. நம்ம கொஞ்சம் கூட பயப்படுறதில்ல. ரைட்டாக நம்ம பாட்டே போயிட்டுருக்கோம், வந்துகிட்ருக்கோம். கும்மானெல்லாம் பார்த்தா வெரி நார்மல் ஆகிடுச்சு. யாருக்கு கரோனா இருக்குது, யாருக்கு கரோனா இல்லைன்னா எல்லோரும் ஒன்றா அசோசியேட் ஆகிட்டோம். சரி, கரோனா கூட தான் வாழ்ந்தவன வேறு வழி கிடையாது. சரிங்களா? நாம் இதுலேருந்து தப்பிச்சு என்ன பண்ணோன்னா, கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு வீட்டில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு, சமூக இடைவெளியை சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு, ஹேண்ட் சானிடைசர் போட்டு பல்ல கையெல்லாம் விளக்கிட்டு இருந்தாலே நமக்கு இதெல்லாம் வராது. சரிங்களா? அதனால் நீங்கள் வி ஆர் மச் சேஃப் இன் யுவர் ஹோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஓகே, நாம் சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆஃப்டர் த லாங் பிரேக் வி ஒன்ஸ் அகேன் மீட். ஏன் மீட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், ஃபிசிக்ஸில் ஒரு 5வது யூனிட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். ரைட்டுனா ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்தாச்சு அப்படின்ட்டு. நீங்கள் இந்த லீவை ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா படிச்சிருப்பீங்க. ரைட்டுங்களா? ஃபிசிக்ஸும் படிச்சிருப்பீங்க. ஃபிசிக்ஸில் ஆல்ரெடி ஒரு 3 யூனிட் கம்ப்ளீட்டாகவே படித்தாச்சு, நடத்தியிருக்கேன் நான் நல்லாவே. அதனில பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஷின்ஸ்லாம் கொடுத்த கொஷின் மட்டும் படித்தாலே எல்லாமே வந்துடும். ரைட்டுங்களா? இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு 5th யூனிட் வந்து இட் என்ஹான்ஸ் ஒரு மார்க். உங்கள் மார்க்கை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு நானோ, திஸ் சாப்டர் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ரைட்டுங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து நான் ஒரு 3 சாப்டராக இதை பிரிக்க போகிறேன். பிரித்து உங்களுக்கு நான் நடத்த போகிறேன். ரைட்லாம்? உங்கள்கிட்ட மணி புக்கு இருந்ததுன்னா 5th யூனிட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சொல்கிற விஷயம் எல்லாமே அதில் இருக்கும். பியாண்ட் தட் புக்கு எதுவும் நான் சொல்ல போகிறதில்ல. கொஞ்சம் அங்கே இங்கே போயிட்டு வர போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, வாட் இஸ் நானோனா என்ன அப்படின்னு பார்க்கணும். இதை ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துறது யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் தான் நானோ பற்றி நிறையா சொன்னார். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அந்த நானோங்கிற ஃபீல்டு இந்தியாவில் நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி யூஎஸ்ஏலலாம் இது எங்கேயோ போயிடுச்சு. பட் நானோ வந்து வெரி பிகினிங்கில் யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இயற்கையில் எங்கே இருக்குது, இன் நேச்சரில் இட் இஸ் இன் பட்டர்ஃப்ளை விங்ஸ் இருக்கு இல்லையா, அதை தொட்டால் மாவு மாதிரி ஒரு மெட்டீரியல் வருது இல்லையா, அது நானோ. அதுக்கப்புறம் பான்ஸ் பவுடர் அடிக்கிறீங்கள, தட் இஸ் அ நானோ சைஸ். அது பார்ட்டிகல் வந்து நானோ சைஸ். அந்த பவுடர் வந்து நானோ. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க இல்லையா, ஃபோட்டோ இந்த பீங்காலெலாம் கலர் வருது இல்லை, கலர் பூ டிசைன் வருது, அது எல்லாமே நானோ கோட்டிங் தான். ஸோ நானோன்றது அதுதான். ஒரு நானோங்கிறது என்ன சார் அப்படிங்கிறது, இட் இஸ் எ ஸ்கேல், வெரி வெரி மைனூட் ஸ்கேல். ஒரு மீட்டர் ஸ்கேலில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னா 100 சென்டிமீட்டர் இருக்கும். அது 1000 பிரிச்சிங்கன்னா மில்லிமீட்டர் ஆகும். அதே ஸ்கேலை ஒரு 100 கோடியாக பிரிச்சிங்கன்னா அதான் நானோ சைஸ். அதான் என்னது நானோ சைஸ். அப்போ நானோ சைஸுங்கிறது எவ்வளோ சின்னதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் பெருசாக இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப பெருசாக ஒரு வீடு இருக்குது, ரொம்ப பெருசாக ஒரு ஆள் இருக்கான், ஒரு பெருசாக ஒரு மேம் இருக்காங்க அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் அமேசிங்காக பார்ப்போம், அப்போ எவ்வளோ பெருசு அப்படின்ட்டு. பட்டு இப்போ நம்ம வந்து அந்த இதில் பார்த்திங்கன்னா வெரி ஹியூஜ் அனிமல்னு பார்த்திங்கன்னா யானை. சூப்பரான ஒரு மிருகம், பார்க்க அழுக்கவே அழுக்காது. ஆனால் நாம் இப்போ சரியாக ஒரு வேலை பார்த்தோம். அதுக்கு ஒரு அன்னாசி பழத்தில் ஒரு வெடிகுண்டை வச்சு உள்ளே தள்ளி விட்டோம். அது பாவம் 3 நாள் படாத பாடுபட்டு செத்துச்சு. அந்த இதெல்லாம் நம்மளை தான் சேரும். கேட்டுங்களா? அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பெரிய கோயில் வெரி ஹியூஜ். அதேமாரி கல்லணை, அதுக்கப்புறம் மேட்டூர் டேம், இதெல்லாமே வெரி ஹியூஜ். பார்க்க இருக்காது. கடல், இதெல்லாமே வெரி ஹியூஜ். இந்த மைண்ட் செட்டப் மாதிரி சின்னதாக இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். வெரி ஸ்மால் சைஸுக்கு வி ஆர் கான்சன்ட்ரேட். இப்போ அதோட மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 அரிசியில் 2 பேர்லாம் எழுதுகிறோம். ஒருத்தருக்கு ஒரு பேர் தான் இருக்கும். ஏன் ஒரு அரிசியில் 2 பேர் எழுதுகிறோம் அப்படிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? 2 பேர்லாம் எழுதுகிற ஒரு டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. அப்போ வெரி ஸ்மால் சைஸில் வி கேன் கான்சன்ட்ரேட். ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கால்டு நானோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரை 100 கோடியாக பிரிக்கிறதுல ஒரு சைஸ், ஒரு சின்ன யூனிட் தான் என்னன்னு சொன்னால் நானோன்னு சொல்லுவோம். இப்போ நானோ எதுக்கு சார் யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், எஸ்பெஷலி ஃபார் செமிகண்டக்டர் டிவைஸ். இப்போ நானோ நாட் ஓன்லி த செமிகண்டக்டர்ஸ், பெயிண்ட்ஸ்லாம் நானோ பெயிண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ரைட்லாம்? இப்போ செமிகண்டக்டர்ஸில் நிறையா வந்துச்சு. ஏன் செமிகண்டக்டர்ஸில் நிறையா வந்துச்சு அப்படின்னு கேட்டால், செமிகண்டக்டர்ஸில் நானோ இன்வால்வ் ஆக என்னாச்சுன்னா, அதோட செமிகண்டக்டர் அது யூஸோட சைஸ் வந்து சின்னதாகிட்டே இருக்குது. உங்கள் வீட்டு டிவி ஒரு காலத்தில் இருந்துச்சு, இன்றைக்கி எல்இடி டிவி. ஒரு காலத்தில் ஒரு ஃபோன் உங்கள் வீட்டில் பெருசாக இருக்கும், அதை எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது. இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் கையில் ஃபோன் வச்சுருக்கீங்க. இன்றைக்கி நான் கிளாஸ் எடுக்கிறேன், நீங்கள் அதை எதில் பார்க்குறீங்க? உங்கள் செல்ஃபோனில் பார்க்குறீங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டியை எது கொடுக்குது அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரானிக்ஸ். இந்த எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப மேஜராக என்ன இருக்கும் அப்படின்னா டிரான்சிஸ்டர்ஸ், ரெசிஸ்டர்ஸ் இருக்கும். இந்த டிரான்சிஸ்டர் ரெசிஸ்டர்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1947 பைப்போலாராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூனிபோலார் யூஜேடிலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானோ வரப்போ சிப்ஸில் ஐசி ஃபேப்ரிகேஷன் அண்ட் சிப்பில் கொண்டு வந்தாங்க இது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டரை நானோ சைஸுக்கு கொண்டு போய் அதை கொண்டு போய் ஒரு ஐசியில் பில்ட் பண்ணாங்க. 1 இன்ச்சு
ஐசியில் எவ்வளோ மெட்டீரியலை உள்ள டிவைசஸை உள்ளே கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் இதோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே இருக்குது. மூர்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 12 மாதத்துலேருந்து 24 மந்த்ஸ், 12 மந்த்ஸ்லேருந்து 24 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம டபுள் ஆஃப் த எக்யூப்மெண்ட்ஸை ஒரு அந்த ஐசிக்குள்ளே கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ எவ்ரி இயர் அந்த காம்பனன்ட்ஸ் வில் பி இன்க்ரீசஸ் வித்தின் த 1 inch ஐசிஸ். ஸோ இதுதான் பெரிய விஷயம். இது பார்த்தீங்கன்னா ஓகே சார், ஒரு மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸுக்கும் ஒரு நானோ எலக்ட்ரானிக்ஸும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸு முன்னாடி இருந்துச்சு, இப்போ நானோ வந்துட்டோம். மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஃபேப்ரிகேஷன் கஷ்டம், இட் ஆக்குபைட் த ஸ்பேஸ், பட்டு ரொம்ப நாள் இருக்காது, காஸ்ட் வைஸ் இட் இஸ் காஸ்ட்லி. பட் நேனோவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காம்பனண்ட்டை ஐசிஸில் கொண்டு போக முடியும், சைஸ் சின்னதாகும், காஸ்ட் வைஸ் இட் இஸ் சீப் தேன் த மைக்ரோ. ரைட்னா இதெல்லாமே நேனோட அட்வான்டேஜஸ். இப்போ நேனோவில் அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் நானோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஒரு பார்ட்டிக்கிள் சைஸு 10⁻⁹ இருந்தாலே தட் பார்ட்டிக்கிள் இஸ் நானோ பார்ட்டிகிள்ஸ். விச் மெட்டீரியல் யூ ஹாவ் அ சைஸ் 10⁻⁹ அப்படின்னாலே தட் இஸ் அ நானோ மெட்டீரியல். தட் இஸ் கால்ட் என்னது? நானோ மெட்டீரியல். இப்போ நானோ மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு நானோ சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. வாட் இஸ் நானோ சயின்ஸ்? டு ஸ்டடி அபவுட் த நானோ சைஸ் ஆஃப் த பார்ட்டிக்கிள், மெட்டீரியல், காம்பனன்ட்ஸ், சிஸ்டம், இதை பற்றி படிக்கலாம் நானோ சயின்ஸ். இந்த நானோ சயின்ஸுங்கிறது அந்த எந்தெல்லாம் 10⁻⁹ இருக்கோ அதை பற்றி நம்ம படித்து புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் இட் இஸ் அ நானோ சயின்ஸ். வாட் இஸ் நானோ டெக்னாலஜி? It is technology is totally different from science, right? It is a next version of science. Technology is nothing, how to manipulate the nano particle, nano materials, right? Manipulate, how to make the device, how to make the components, how to make the electronics goods, how to control it, how to develop, how to use the nano material to science. These are called technology. How to make the nano technology to the society, that is called technology, the next side. ஸோ இதெல்லாமே அதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஸ்ட்ரக்சர். வாட் இஸ் குவாண்டம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டால், குவாண்டம் ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோன்னு வச்சிங்களேன். நெக்ஸ்ட் வி கிராஜுவலி என்டர் இன் த குவாண்டம் ஸ்ட்ரக்சர். வாட் இஸ் குவாண்டம் ஸ்ட்ரக்சர்? Quantum structure is, it is the shape and size. It is called a quantum structure. In quantum structure, you first find a quantum well. It is a 2D. It is a 2D. 2D is nothing. You know, every volume have a 3 dimensions. But here the 2D, because 0, 1, 2. That is a 3 dimension. We normally started 1, 2, 3. Here in quantum, we started 0, 1, 2. So it is called a 2D. The 2D is one dimension, one side is in nano size, remaining 2 sides are above nano. So these are used to IC fabrications. You see that it is like a book. Like a book, the side is a very small size, remaining 2 areas are very big. It is a 2D. It is quantum confinement. What is quantum confinement? Confinement nothing, it is a reduces the bulk. It reduces the bulk is called confinement. It is a 2D. Quantum well is a quantum well is a 2D. Okay, next what is quantum wire? Quantum wire is a 1D. 1D. Here it is like the 2 dimensions are in nano size, one is beyond the nano size. That is called a quantum wire. It is called quantum wire. Quantum dot is nothing. All the sides are nano size. X-axis, Y-axis and Z-axis. All the components come to under the category of 10⁻⁹ is called quantum dot. So in 2D it is a quantum well, in 1D it is a quantum wire, in quantum dot all the dimensions are nanoscience. It is come to the category of what? Quantum dot. Okay, the nano material has different types. First, what is that? Nanoparticle. What is nanoparticle? I already said the nanoparticle is at particle size is 10⁻⁹ is called nanoparticles. Okay, next one is called a nanotubes. What is nanotubes? It is a hollow cylinder. In the size is 10⁻⁹ is called a hollow cylinder. One more this area. Next, colloids. What is colloids? Colloids is nothing. Blood is a colloid. Coulomb or word colloids. The colloids is the liquid form of nanoparticles. Next one is quantum rod. Quantum rod is nothing. It is a quantum size rod. It is a rod. The size is 10⁻⁹ is called quantum. This one. Next we go to the next one is what?
Now we discuss very important questions. Electron density in metals, electron density in bulk materials. But already we discussed the density of states. Density of states in, I think that the first unit we discussed that one. What is the density? Number of particles in a particular volume is called density. Here the nano, we go to that one. What is bulk material in nanomaterials? The density of states. There is a one mathematical derivation is there. That is page number 5.5. Okay, you take the book money book. If you follow the money book, the page number is 5.5. Okay, density of states. Very simple. If you take the note and pen, you write the mathematical derivation step by step. You can easily get that answer. How can it is? N equal to 8 pi by 3. 8 pi by 3 into 2me whole power 3 by 2 into a cube by h cube. First, that is equation number 1. Equation number 1 is simply says that capital N equal to 8 pi by 3 2me capital E whole power 3 by 2 into a cube by h cube. Okay, this is equation number 1. Here E is nothing, energy level. Then M is a mass. That H equal to another. It is a Planck's constant. This is equation number 1. From this equation number 1, a cube is in right hand side, left hand side capital N. Take a cube to left hand side, what happened? N by a cube. If it, let us take it small n equal to N by a cube equal to 8 pi by 3. 8 pi by 3 2me whole power 3 by 2 by h cube. You write it in a notebook, you can easily follow. You take the book and write it. It is the second one. What happened? The a cube is come to left hand side. What happened? N by a cube. Okay. The next ones. Let us consider density of state equal to nothing. Is Z of E equal to dn, small n, dn by de. That number of energy states divided by number of energy level is called density of states. That Z of E. So here d by de of n, substitute that n values. The n values already I says that n value is nothing. It is a 8 pi by 3, 2 pi 3 by 2 by h cube. You substitute this value in d n substitute pannunga by de. Here with the we differentiate the E term only, energy term only. Remaining terms are constant. You take outside. Then it comes the d by de equal to 8 pi by 3 2 pi e power 3 by 2 h cube. Okay, you take the constant outside. 8 pi by 3, 8 is a constant, pi is also a constant, 3 is also a constant, 8 is 2 is also a constant, m is the mass, it is also a constant, h cube, it is a Planck constant, 3 by 2 you take outside. Only the term is e power 3 by 2. E power 3 by 2. The differentiation value is e power 3 by 2. Differentiate e power 3 by 2, what happened? 3 by 2 or minus 1 and 1 by 2. Upper you get the values. You take the values 3 by 2 kilo e power 3 by 2 minus 1 equal to e power half. That is the answer. Here you take it what happened and the 3 அடிச்சிடலாம். இங்கே 8 by 3 கிலோ ஒரு 3 இருக்குது, அங்கே 3 by 2 இருக்கு இல்லையா, டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப அந்த 3க்கும் இந்த 3க்கும் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் 2 power 3 by 2 இருக்கு இல்லையா, அதை ரெண்டாக பிரிக்கலாம். 2 power 1 into 2 power 1 by 2ன்னு போடலாம். அங்கே 3 by 2ல் ஒரு 2 இருக்குல்ல, அதுக்கும் அந்த 2 power 1க்கும் அடிச்சிட்டிங்கன்னா பாக்கி என்ன இருக்கும், 3 by 2 power 1 by 2 இருக்கும். ரைட்ங்களா, அது ரூட்டுக்குள்ளே கொண்டு போயிடலாம். பாக்கி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் n ஈக்குவல் டு 8 pi by 3 2m e root e தான் இருக்கும், பை ஹெச் கியூப் இருக்கும். ரைட்டுங்களா, ஓகே. நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம்னா வி இன்டகிரேட் த வேல்யூஸ் ஃப்ரம் E0 to ER. அப்போ சப்ஸ்டியூட் த வேல்யூஸ் டு ER, ஈக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ER தான் வரும். ஏன்னா 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆல்டோமேட்டிக்காக அந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ ஃபைனல் ரிசல்ட் வில் பி n ஈக்குவல் டு 8 pi by 3 2m EF whole power 3 by 2 by h cube. That is not ER, that is EF. Okay, you corrected that word. Okay, I think that I give 15 minutes this seminar, this sessions. Right? This session is helpful to understand the nano. Right? Have you any doubt? You put the question on the area. I will answer those questions.
you regularly follow these videos, you can easily catch the fifth unit. Okay, next one, what happened, you have a doubt, uh, you will be save it. Very soon we will meet on Google Meet or Google Zoom. அதில் பார்ப்போம். பார்க்குறப்ப நம்ம இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இன்ட்ரடக்ஷனு, இல்லை இப்போ ஒரு டெரிவேஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, இதை புக்கை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால் அதை படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு டோட்டல் ஏரியாவை கவர் பண்ணி தரேன். ரைட்டா? டோன்ட் வரி அபவுட் த ஃபிசிக்ஸ். ரைட்டா? ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ.